கேரள மாநிலம் சபரிமலையில் இன்று காலை 7 மணி நிலவரப்படி 14,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்ததாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க? மோகன், கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி மாலை நடை என்பது திறக்கப்பட்டது. தொடர்ச்சியாக அந்த பூஜைகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் நாளுக்கு நாள் பக்தர்களின் வரிசை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடந்த 30 நாட்களாக 27 லட்சத்திற்கு அதிகமான பக்தர்கள் தரிசனம் என்பது செய்யப்பட்டிருப்பதாக தேவசம் போர்டு என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நேற்றைய தினம் மட்டும் 96,146 பக்தர்கள் தரிசனம் என்பது செய்யப்பட்டிருக்கின்றனர். இருப்பினும் நேற்றைய தினத்தை பொறுத்த அளவில் பக்தர்களின் வரிசை அதிகரித்திருப்பதால் அந்த இரவு 11 மணிக்கு நடை என்பது அடைக்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகும் நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்தனர். அந்த பக்தர்கள் தான் தற்பொழுது காலை தரிசனம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய தினத்தை பொறுத்த அளவில் 7 மணி வரையிலும் 14,000க்கு மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக நடை திறக்கப்பட்ட நாளிலிருந்து கணிசமான எண்ணிக்கையில் பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். இருப்பினும் இனி மண்டல பூஜைக்காக இனி 10 நாட்கள் மட்டுமே இருப்பதால் மேலும் நாட்கள் செல்ல செல்ல பக்தர்களின் கூட்டம் அதிகரிக்கும் என தேவசம் போர்டு என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பக்தர்களுக்கான வசதிகளும் சரிதான், அதே போன்று முன்னேற்பாடு பணிகளையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நேற்றைய தினத்தை பொறுத்த அளவில் பக்தர்களின் வருகை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேவசம் போர்டும் காவல்துறையும் அவசர ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டன. அதன் பிறகு படிப்படியாக பக்தர்களின் வரிசையை கணக்கில் கொண்டு மேலும் பக்தர்களை அதிகரிக்க ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருந்தது. அது மட்டுமின்றி தொடர்ச்சியாக வரும் நாட்களில் மண்டல கால பூஜை நெருங்கி வரும் இந்த வேளையில் தொடர்ச்சியாக பக்தர்களின் வரிசை அதிகரிக்க ஒரு சூழல் இருப்பதால் அதற்கான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மோகன், விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.